மூத்த பிள்ளை. மூத்த பிள்ளையோட தியாகன்றது 2வது பிள்ளையோட பிரசவத்துக்கு அப்புறம் தான் சொல்கிறோம். ஆனால் 2வது பிள்ளை வயிற்றுக்கு வந்த உடனே ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ இருந்தே அம்மா பக்கத்தில் வராத, அம்மா வயிற்றில் தம்பி பாப்பா இருக்கான், அடிபட்டுரும் அப்படின்னு சொல்கிறதுலேருந்தே ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கும் நமக்கும் இருக்க அந்த டிஸ்டன்ஸ், அந்த வேதனையை வார்த்தையால் சொல்லவே முடியாதுல்ல. டெலிவரி ரூம்குள்ளே போகிறப்போ அந்த பயம், அந்த ஆப்ரேஷன் நினச்சி நமக்கு வருது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இங்கே நம்ம பெரிய பையனை மறுபடியும் பார்க்க முடியாமையே போயிருமோ அப்படிங்கிற பயம்தான் அதிகமாக இருக்குது. அது வரைக்கும் அந்த குழந்தைய ஒரு தடவை கூட அடிச்சிருக்கவே மாட்டோம். ஆனால் 2வது குழந்தை வந்ததுமே சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட கோவப்பட்டு அடிச்சிருவோம். அந்த மூத்த பிள்ளைய அப்போ தான் ஆசையாக கொஞ்சலான்னு தூக்குவோம். ஆனால் அப்போ தான் பாலுக்காக 2வது குழந்தை அழுக ஆரம்பிக்கும். வேறு வழியே இல்லாமல் நம்ம மடியிலேருந்து நம்மளே தள்ளி விட்ட மாதிரி ஒரு வலியோடு இறக்கி விட்டுட்டு, தம்பி அழுகிறான் சாமி அப்படின்னு சொல்லி இறக்கி விடுவோம். இந்த வலிகளை வார்த்தையால் விவரிக்கவே முடியாதுல்ல. தாய்மை எவ்வளோ புனிதமானது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு உணர வச்சனாலேயோ என்னவோ அந்த மூத்த பிள்ளை மேலே மட்டும் நமக்கு ஒரு தனி பாசம் இருக்கும்.